29ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் காண்பித்துக் கொடுக்கும் அறிவுரையானது ஆசையுடன் அடிபணிவோம் என்பது. கைங்கரிய பிரார்த்தனையை இப்பாசுரத்திலே செய்கிறாள் ஆண்டாள். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் எம்பெருமானுக்கு ஆட்செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். இப்பேற்பட்ட கைங்கரியமானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மற்றைனங் காமங்கள் மாற்று என்று சொல்லுகிறாள் ஆண்டாள். இதற்கு என்ன பொருள்? என் மனதில் உனக்கு ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம். ஆனால் அது உன் திருவுள்ளத்துக்கு உகந்ததாக இருக்கா என்று தெரியாது. அதனால் உனக்கு பிடித்ததே நான் செய்யக்கூடிய கைங்கரியமாக இருக்க வேண்டும். எனக்கு வேறு ஆசைகள் இருந்தால் அதை மாற்றிவிடு என்று சொல்லுகிறாள். ஒருவருக்கு பணி புரிய வேண்டுமென்றால் அதன் சிறந்த முறை என்ன? அவருக்கு பிடித்தாற்போல் நாம் அதை செய்ய வேண்டும். அதுவே ஆசையுடன் அடிபணிந்ததாக ஆகும்.